இன்றைய கோச்சாரத்தின் தலைப்பு என்னவென்றால் ஆகஸ்ட் 19 நடக்கும் குரு நட்சத்திர பயிற்சி. இந்த 4 ராசிக்கு தொழில் நல்ல வளர்ச்சி ஏற்பட போகிறது. வேத ஜோதிடத்திலே தேவர்களின் குருவாக அறிவு, கல்வி, செல்வம், செழிப்பு ஆகியவற்றின் காரணியாவார். இவர் ஆண்டுக்கு ஒரு முறை தனது ராசியை மாற்றுவார். அவ்வப்போது நட்சத்திரங்களையும் மாற்றி வருவார். இந்த 19ஆம் தேதி ஆயில்யம் நட்சத்திரத்தில் நுழைய உள்ளார். அதனால் ஏற்ற மாற்றம் பெறக்கூடிய அந்த 4 ராசிக்காரர்கள் யார் என்பது இன்றைய கோச்சார பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பெற இருக்கின்றோம். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியின் தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, வெள்ளை எருக்கம் வேரால் விநாயகரை பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தை செய்து அவருடைய மூல மந்திரத்தால் வழிபட்டு வந்தார். சகல பலனும் கிடைக்கும் என்று ஸ்ரீ பவ்விஷ்ய புராணம் கூறுகிறது. அன்பர்கள் இதை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏராளமாக கிடைக்கும் என்பதில் எந்தவித வியப்பும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 18/8/2026 கிழமை, செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆவணி 1 தேதி. இன்றுதான் ஆவணி மாதம் பிறக்கிறது. இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம், மதுரை ஆலவாய் அண்ணல் மாணிக்கம் விற்ற காட்சி, திருத்தணி முருகன் பாலபிஷேகம், நேதாஜி நினைவு நாள், சூன்ய திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, திதி சஷ்டி இரவு 9:06 வரை. இன்றைய நிலப்பு நட்சத்திரம் சித்திரை காலை 8:50 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று சமநோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் ரேவதி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே இன்றைய தினத்தின் தலைப்பு என்னவென்றால், தசாபுத்திகள் தரும் நோய்களில் தற்காத்து கொள்ள எளிய வழி. பொதுவாக ஜாதக அமைப்பை
பொறுத்தே நமது உடற்கூறுகள் அமைந்துள்ளன. ஒருவருடைய ஜாதகத்தில் உயிரும் உடலுமாய் லக்னம் அமைகிறது. உருவ அமைப்பில் 12, அதில் கிரக அமைப்புகளை கொண்டு முகம் வேறுபடுவதும் பல் எடுப்பாக இருப்பதும் தட்டை முகம் குட்டை முகம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நமது லக்னத்திற்கு எந்த இடத்தில் எந்த கிரகங்கள் வந்தால் நாம் எப்படி வாழ்வோம், எந்த நோயால் வீழ்த்தப்படுவோம் என்று நிர்ணயித்து கூறிவிடலாம். எடுத்துக்காட்டாக, ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் 8 சனி அமர்ந்திருந்தார். ஜாதகரின் வாழ்க்கை பல சோதனைகள் நிறைந்ததாக இருக்கும். லக்னமும் மற்ற அதிபதிகளும் பலமாய் அமர்ந்திருந்தால்தான் அவரால் நல்வாழ்வு வாழ முடியும். ஒருவரது ஜாதகத்தில் லக்னத்தில் சனி பகவான் இருந்து அவரோடு செவ்வாய் ராகு கூடினால், அல்லது இந்த இரு கிரகங்கள் ஒன்றும் சனியும் கூடினார், மற்ற பாவ கிரகங்களான கேது சூரியனும் கூடினார், அந்த ஜாதகர் கால் ஊனமற்றவராய் வாழ்வார். பிறக்கும் பொழுது நன்றாக பிறந்தார். இந்த கிரகங்களின் தசை வரும்பொழுது கால் ஊனத்தை தந்துவிடும். லக்னத்தில் மாந்தி இருந்தாலும் 12 சுக்கிரன் இருந்தாலும் குரு நீச்சம் அல்லது உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகர் சர்க்கரை நோயால் அவதிப்படுவார். ஒருவரது ஜாதகத்தில் 8 மாந்தி இருந்தால், 8க்கு உரியவரோடு மாந்தி சேர்ந்து காணப்பட்டால், 8ஆம் இடத்தை மாந்தி மற்றும் சனி பார்த்தால், 8ஆம் அதிபதியை ராகு அல்லது கேது சேர்ந்து இருந்தாலும் 8க்குரியவரை சனி பார்த்தால், 8க்குரியவர் சூன்யம் அடைந்தால் அந்த ஜாதகர் எப்போதும் வியாதியோடுவே வாழ்வார். லக்னம் 8க்குரியவர்கள் இருவரும் 5ஆம் வீட்டு அதிபதியோடு சம்பந்தம் பட்டால் அந்த ஜாதகர் அந்த தசை வரும்போது நெஞ்சு வலியால் அவதிப்படுவார். இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் புகைப்பழக்கம், குடிப்பழக்கம், புலால் அதிகம் உண்ணுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். ஒருவருக்கு கன்னி லக்னமாய் இருந்து லக்னத்தில் செவ்வாயும் லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்திருந்தார், அவர்கள் இதய நோய் வரும்போது அவர்களுக்கு நல்ல பழக்கங்களோடு வாழ வேண்டும். அதனால் நோய் தாக்கத்தை தணிக்கலாம். 8இல் மாந்தி ராகுவுடன் லக்னாதிபதியுடன் சேர்ந்திருந்தாலும், பஞ்சமாதிபதி நீச்சம் அடைந்திருந்தாலும் ஜாதகர் பிறவியிலே மூளை வளர்ச்சி இல்லாமல் கை கால் விளங்காமல் வாழ்வார். எனவே அவர்கள் 9 புத்திர நாட்களில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்திட வேண்டும். அதுபோல லக்னத்தில் ராகு இருந்து சூரியன் பகையாகி, சந்திரனும் செவ்வாயும் பகையாகி அல்லதால் நீச்சமாய் பிறந்தவர்களுக்கு பிறவியிலே மனநலம் பாதிக்கும். லக்னத்தில் கேது இருக்க மேற்படி அமைப்பில் பிறந்தவர்கள் மனநிலையிலே 18 வயதிலே பாதிப்பு. நவகிரகங்கள் நோய்களின் தாக்கம் மற்றும் நல்வாழ்வுக்கு காரணமானவர் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே இந்த வகையிலே நோய் தாக்கம் உள்ளவர்கள் இப்படிதான் கிரக அமைப்பை பெற்றிருப்பார்கள். இந்த பரிகாரத்தை மருத்துவ சிகிச்சை பெறுவதோடு சேர்த்து செய்ய வேண்டும். ஒரு சனிக்கிழமை ராகு காலத்தில் அருகில் உள்ள ஆலயத்துக்கு நவகிரகத்துக்கு 2 விளக்குகள் ஏற்றி வரும். இதுபோல் 27 வாரங்கள் ஏற்றி வந்தால் நோயின் தாக்கம் மாறும். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவரின் குடும்பத்தின் மேற்கண்ட பரிகாரத்தை செய்து வர சிகிச்சை பெற்று வருபவர் குணமாக வாய்ப்புகளும் உருவா. இது அனுபவ பரிகாரமாய் கருதப்படுகிறது. நாளைய தினம் இணை பிரியா தம்பதியாய் வாழ இணைக்க வேண்டிய ஜாதகம் எது? இதனுடைய தொடர் விரிவாக்கம், தொடர் நிலை விளக்கம் நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சாஸ்திரத்திலே நாம் கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்தக்கூடிய பகுதி இதுவே. இதுவரையிலே ஜாதகத்திலே லக்ன பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், 5ஆம் பாவம், இப்பொழுது இன்றில் இருந்து 6ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ரணம், ரணம் என்றால் நாம் படுகின்ற அசிங்கங்கள், ருணம் நாம் படுகின்ற கடன், மற்றும் சத்ரு நமக்கு விரோதியாக இருக்கின்ற வழக்கு, வியாதி, இதை பற்றி அறிகின்ற பகுதி 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவத்தின் கிரக நிலையை கொண்டு ஒருவருடைய ஆரோக்கியம், கடன் தொல்லை, வழக்கு பிரச்சனை, வியாதி பிரச்சனை அனைத்தையும் சொல்ல முடியும். சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது 6லே நின்றால் நன்மை, அவர்களுடைய தசா புத்தியிலே நன்மையை செய்வார்கள்.
குருவும் வளர்பிறை சந்திரனும் சுபகிரகங்கள். இவர்கள் இருவர் மட்டும் 6ல் அமரலாம். புதன் சுக்கிரன் தேய்பிறை சந்திரன் 6ல் நிற்கக்கூடாது. இதனால் நிறைய தீமையை செய்வீர்கள். 6லே கிரகங்கள் ஆட்சி பெற்றாலோ 6ஆம் அதிபர் உச்சம் பெற்றாலோ எதிரிகளை வெற்றி பெறுவேன், நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் லக்னாதிபதி 6ஆம் அதிபதியை விட பலம் பெறக்கூடாது. 6ஆம் அதிபர் லக்னத்திலே நிற்க பகைவரை ஜாதகர் வெற்றி கொள்வார். 6ஆம் வீட்டை அல்லது 6ஆம் அதிபரை குரு பார்க்க இந்த ஜாதகர் எதிரிகளால் வெல்ல முடியாது. ஜாதகருக்கு எதிரிகள் ஏதேனும் கெடுதல் செய்ய நினைத்தால் அவர்களே அழிந்து போய்விடுவார். 6ல் சுபகிரகங்கள் நிற்கக்கூடாது, பாபகிரகங்கள் நிற்கலாம். சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது நிற்க எதிரிகள் ஜாதகரை கண்டு பயந்து ஓடி போய்விடுவார். எதிரிகள் தோல்வி அடைவார். 6லே ராகு நின்றால் சோதனை பலவற்றை எதிர்த்து நின்று ஜாதகர் வெற்றி பெறுவார். 6லே கேது நின்றால் எதிரிகள் பயந்து ஓடும்படி சிங்கம் போல் ஜாதகர் இருப்பார். 6லே சந்திரன் நின்றால் நிறைய கடனை வாங்கி அதனால் பிரச்சனையை சந்திப்பார். 6லே சுக்கிரன் நின்றால் மனைவியால் துன்பம் இருப்பார். 6லே குரு நின்றால் தன் பேச்சாலே தனக்கு பிரச்சனை. 6லே புதன் நின்றால் தகாத காரியங்கள் செய்வதன் மூலம் உங்கள் எதிரிகள் அதிகரிப்பார். இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தலைப்பு என்னவென்றால், ஆகஸ்ட் 19 நடக்கும் குரு நட்சத்திர பெயர்ச்சி இந்த 4 ராசிக்காரர்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்பட போகிறது. வேத ஜோதிடத்திலே தேவர்களின் குருவாகவும் அறிவு, கல்வி, செல்வம், செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுபவர் குரு பகவான். இந்த குரு பகவான் ஒரு ராசியை 1 ஆண்டு காலம் பயணிப்பார். இது தவிர அவ்வப்பொழுது நட்சத்திரத்தை மாற்றுவார். இப்படி குரு பகவான் நிலையிலே மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையிலே காணப்படும். தற்பொழுது குரு பகவான் தனது உச்ச ராசியான கடக ராசியிலே பயணித்து கொண்டே வருகிறார். இந்த நிலையில் குரு பகவான் ஆகஸ்ட் 19 ஆயில்யம் நட்சத்திரத்திலே நுழைய. இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தின் அதிபதி புதன் ஆவார். புதனின் நட்சத்திர குரு பகவான் நுழைவதால் அதன் தாக்கம் 12 ராசிக்காரர்கள் வாழ்வில் காணப்படும். குறிப்பாக 4 ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திர பெயர்ச்சால் தொழில், கல்வி, நிதி நிலை போன்றவற்றின் நல்ல பலன்களை பெற உள்ளனர். அதுவும் பணிபுரிபவர்கள் வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. இப்பொழுது குரு பகவானின் நட்சத்திர பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண. முதலிலே மிதுனம். மிதுன ராசியின் 2வது வீட்டிலே இருக்கும் குரு பகவானின் நட்சத்திர பெயர்ச்சியால் நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும். நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் முடியும். வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். வணிகர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சொத்து தொடர்பான விஷயங்கள் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். இந்த பயணங்களால் மன அமைதி கிடைக்கும். கடகம். ஒரு பகவானின் நட்சத்திர பெயர்ச்சியால் கடக ராசிக்காரர்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு. மன அழுத்தம் குறைந்து வாழ்க்கையிலே சந்தோஷம் அதிகரிக்கும். புதிய வேலையை தொடங்குவதற்கு இந்த காலம் உகந்ததாய் இருக்கும். வேலை அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் சில நல்ல செய்திகளை பெறக்கூடும். வாழ்க்கை துணையின் குழு ஆதரவு கிடைக்கும். இந்த காலத்திலே சூழ்நிலைகள் சாதகமாய் இருக்கும். தனுசு. ஒரு பகவானின் நட்சத்திர பெயர்ச்சியால் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி குவி. ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியை பெறக்கூடும். தொழில் அதிபர்கள் இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும். வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவால். பணிபுரிவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். ஏற்கனவே செய்த முதலீடுகள் இருந்த நல்ல லாபம் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். மீனம். குரு பகவானின் நட்சத்திர பெயர்த்தால் மீன ராசிக்காரன் நிதி நிலைமை வலுவடை. அரசு தொடர்பான வேலைகளில் உள்ள தடைகள் நீங்கும். முக்கியமான வேலையில் நல்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. தொழில் அதிபர்களுக்கு தங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு புதிய திட்டங்களில் வேலை செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கலாம். குடும்ப சூழல் இனிமையாய் இருக்கும். பெற்றோரின் ஆரோக்கியம் குறித்த கவலைகள் நீங்கும். www.srikumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து
என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். இதுவரை பேசப்பட்ட அனைத்தும் பொது பலனை பற்றியதால் இப்படிப்பட்ட பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே. கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் அதை கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் தரலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை தொடர்ந்து இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று புத்துணர்வுடன் காணப்படுவீர்கள். பண வரவு கூடுதலாகும், சேமிப்பு உயரும், குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். நண்பர்களிடையே இருந்து வந்த பிணக்குகள் நேசத்தோடு பாசத்தோடு வாழ்வீர்கள். தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் இனிதாக நடக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று புத்துணர்வுடன் காணப்படுகிற பணவரவு கூடுதலாக இருக்கும், சேமிப்பு உயரும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினின் தேவைகள் நிறைவேற்றி கொடுப்பீர்கள். நண்பரிடம் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி நேசத்தோடு பாசத்தோடு வாழ்வீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் இனிதாக நடக்கும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று விரும்பிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். பெற்றோர்கள் வகையிலே மருத்துவ செலவுகள் குறை. வீடு வாங்க வாய்ப்பு நிறைவேறும். தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை அடைவார். வியாபாரிகள் புதிய கிளைகள் துவங்க போட்ட திட்டம் நிறைவேறும். மாணவர்கள் கல்வியிலே நல்ல மதிப்பெண்ணை பெறுவார்கள். அரசியல் பிரமுகர்கள் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவார். அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று விரும்பிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த பெற்றோர்கள் வகையிலே மருத்துவ செலவுகள் குறையும். வீடு வாங்க வாய்ப்பு நிறைவேறும். தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை அடைவார். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரிகள் புதிய கிளைகள் துவங்க போட்ட திட்டம் நிறைவேறும். மாணவர்கள் கல்வியிலே நல்ல மதிப்பெண்களை பெறுவார். அரசியல் பிரமுகர்கள் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவார். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று உடல்நிலையே நல்லதொரு முன்னேற்றம். பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு வராது. கடன் பாக்கிகள் அடையும். பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்கம் நீங்கும். புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் நிறைவேறும். வியாபாரிகளின் கொள்முதல் சரக்குகளை நல்ல விலைக்கு வாங்கி விற்பார். கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று உடல்நிலையே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு வராது. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த கடன் பாக்கிகள் அடையும். பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்கம் நீங்கும். புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் நிறைவேறும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரிகள் கொள்முதல் சரக்குகளை நல்ல விலைக்கு விற்பார். கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று நீண்ட காலமாய் தடைப்பட்டு வந்த திருமணம் கைகூடும். பிரிந்து சென்ற பிள்ளைகள் வந்து சேர்வார். இளைஞர்கள் தகுதிக்கு ஏற்ப புதிய பதவிகளை அடைவார்கள். ஒரு சிலர் அரசு பணியில் சேர்வார். மாணவர்கள் கல்வியிலே நல்ல மதிப்பெண்ணை பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று நீண்ட காலமாய் தடைப்பட்டு வந்த திருமணம் கைகூடும். பிரிந்து சென்ற பிள்ளைகள் வந்து சேர்வார். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த இளைஞர்கள் தகுதிக்கு ஏற்ப புதிய பதவிகளை அடைவார்கள். ஒரு சிலர் அரசு பணியில் சேர்வார். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்வியே நல்ல மதிப்பெண்களை பெறுவார். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று உழைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். தனியார் பணியில் இருப்பவர்கள் அதிகமான வேலை பளுவை சந்திப்பார். பங்குதாரர் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். புதிதாக தொழில் தொடங்க போட்ட திட்டம் தள்ளிப்போம். பெண்கள் கணவரிடம் மிகவும் சகஜமாய் செல்ல வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெளிர் பிரவுன்.
அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உழைப்புக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். தனியார் பணியிலே இருப்பவர்கள் அதிகமான வேலை பளுவை சந்திப்பார். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பங்குதாரரும் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். புதிதாக தொழில் தொடங்க போட்ட திட்டம் தள்ளி போகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த பெண்கள் கணவரிடம் மிகவும் சகஜமாய் பழக வேண்டும். கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் உடைய இன்றைய பொது பலன். இன்று வீண் சச்சரவுகள் வர வாய்ப்பு உண்டு. வியாபாரிகள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளால் அரசாங்கத்தின் கெடுபிடியை சந்திப்பார். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். பிள்ளைகளின் வீட்டின் நிலையை அறிந்து நடப்பார்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெளிர், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வீண் சச்சரவுகள் வர வாய்ப்புண்டு. வியாபாரிகளுக்கு அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளால் அரசாங்கத்தின் கெடுபிடியை சந்திப்பார். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளின் வீட்டின் நிலையை அறிந்து நடப்பார். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று உங்களுக்கு நன்மைகள் தரும் நாளாக இருக்கும். தொட்ட காரியம் அனைத்திலும் நன்மையை பெறுவீர்கள். நல்ல வருவாயை அடைவீர்கள். குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். தம்பதியிடையே இணக்கம் கூடும். வீட்டில் தலைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உங்களுக்கு நன்மைகள் தரும் நாளாக இருக்கும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் நன்மையை பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த நல்ல வருவாயை அடைவீர்கள். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். தம்பதியிடையே இணக்கம் கூடும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த வீட்டில் தலைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பிள்ளைகளுக்கு திருமண வரங்கள் கைகூடி வரும். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவார்கள். தொழில் அதிபர்கள் தொழிலை விரிவு செய்து புதிய பங்குதாரர்களை பெறுவார்கள். அரசு ஊழியர்களுக்கு வேலை பளு குறை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த இன்று பிள்ளைகளுக்கு திருமண வரங்கள் கைகூடி வரும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள். தொழில் அதிபர்கள் தொழிலை விரிவு செய்து புதிய பங்குதாரர்களை பெறுவார். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர் அரசு ஊழியர்கள் வேலை பளு குறை. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று ஒரு சிலர் எதிர்பார்த்து காத்திருக்கும் பதவி உயர்வும் விரும்பிய இடத்திற்கு மாறுதலும் வந்து சேர். புதிய வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும். மாணவர்களால் ஆசிரியர்கள் பாராட்டப்படுவார். அரசியல் பிரமுகர்கள் புதிய பதவிகளை அடைவார்கள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று ஒரு சிலர் எதிர்பார்க்கும் காத்திருக்கும் பதவி உயர்வு விரும்பிய இடத்திற்கு மாறுதலும் வந்து சேரும். புராண நட்சத்திரத்தை சார்ந்த புதிய வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும். மாணவர்களால் ஆசிரியர்களால் பாராட்டப்படுவார். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் அரசியல் பிரமுகர்கள் புதிய பதவிகளை அடைவார்கள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்கும். குடும்பத்தை தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையும். பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் ஒன்று சேருவார். வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். எதிர்பார்த்த அரசு வேலை வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8, 4. உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்கும். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையும். பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார். வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த அரசு வேலை வந்து சேரும். மகிழ்ச்சியை உண்டாகும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வுகள் வந்து சேரும். தொழில் அதிபர்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வார்கள். வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெற்றோர்களால் பாராட்டப்படுவார். நீண்ட காலமாய் இருந்து வந்த சொத்து பிரச்சனை நல்ல தீர்வுக்கு வரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வுகள் வந்து சேரும். தொழில் அதிபர்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வார். சதய நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரிகளுக்கு லாபம் அதிகம். பிள்ளைகள் பெற்றோர்களால் பாராட்டப்படும். நீண்ட காலமாய் இருந்து வந்த சொத்து பிரச்சனை நல்ல தீர்வுக்கு வரும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் வந்து சேரும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். மீனராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியின் முழு நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலா மகான்கள் சித்தர்களுடைய வணக்கம் சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் நற்பலனை அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து
நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.